இந்த வீடியோவில் வந்து வெயிட் கெயினுக்கான ஒரு அமேசிங்கான டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இந்தாங்க இந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடரை இது குடிங்க, இல்லை சம்திங் யார்கிட்ட கேட்டாலும் இந்த ப்ரோட்டீன் பவுடர் குடிங்க அந்த ப்ரோட்டீன் பவுடர் குடிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலையே சூப்பராக ஒரு ப்ரோட்டீன் ஹோம்மேடு ப்ரோட்டீன் ஸ்மூத்தி செஞ்சு நம்மளோட வெயிட்டை வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது எத்தனை நாள்லேருந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு தெரியும்னா, நீங்கள் இதை குடிக்க ஆரம்பித்து ஒரு 15 டேஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். கண்ணெல்லாம் கொஞ்சம் பஃபியாக உங்களால் வந்து ரிசல்ட் பார்க்க முடியும். எந்த டைமுக்கு குடிக்கணும், இதில் என்னென்னலாம் ஆல்ட்ரேஷன், இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக தான் இருந்தேன், இப்போ திடீர்னு தான் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது, இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து உடம்பு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை டாக்டர் செக் பண்ணணும். எதனால இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மறக்கக்கூடாத ஃப்ரூட் வந்து வாழைப்பழம். அதுவும் செவ்வாழை பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் ஏன் 2 சொல்கிறேன்னா, 2ங்கும் போது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு மசில்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. செவ்வாழை இல்லைன்னா உங்கள் கையில் என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பழம் வந்து கனிஞ்சிருக்கணும். கனிஞ்ச பழம் தான் நல்லது. கண்டிப்பாக கனியாத பழத்தை போடாதீங்க, ஸ்மூத்தி வந்து நல்லாவே இருக்காது. ஸோ கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட சாதம் ஒரு 2 கரண்டி வந்து சாதம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற சாதம் தான் வடிச்சிருந்தீங்கன்னா அதில் 2 கரண்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக ஓட்ஸு, ஊற வச்ச ஓட்ஸு, இல்லைன்னா வந்து வேக வச்ச ஓட்ஸு, சிகப்பு அரிசி, கவுனி அரிசி, இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஹெல்த்தி ஆப்ஷனாக உங்களுக்கு என்ன ஓகேவோ நீங்கள் எடுத்துக்கலாம். சாதம் சாப்பிட்டாலே இப்போ ஹெல்த்தி இல்லைங்கிற மாதிரி ஆகிடுது. சோறு சாப்பிட்டாலே உங்களுக்கு அப்படி வந்துடும் இப்படி வந்துடும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் அளவோடு சாப்பிட்டு ஆக்டிவாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே வராது. சாதம் வந்து தாராளமாக, அதுவும் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கார்போஹைட்ரேட்டு நீடு தான், தாராளமாக எடுத்துக்கலாம். சொல்லுவாங்கள்ல 3 வேளையும் சாதம் சாப்பிட்டா அவ்வளோதான் நல்லா பெருத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு தேவை அதுதானே. ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம ஆரோக்கியமாகவும் அதை மெயின்டைன் பண்ணணும். வாழைப்பழம், சாதம், அது கூட காய்ச்சின பால், அது வந்து ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் உங்களோட ஸ்மூத்திக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பால் வந்து கோகோனட் பால் ஊற்றிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பால் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு, கோகோனட் பாலை விட. வீட்டு பக்கத்தில் பசு மாட்டு பால் கிடச்சிச்சின்னா வேறு லெவல் சூப்பராக இருக்கும். நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆவின் பாலில் க்ரீன் கலர் பாக்கெட் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து என்னோட சஜஷன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கையளவு ரோஸ்டடு பீனட்டு, இது தோலோடையும் எடுத்துக்கலாம், தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். ஆனால் பச்சை கடலை வந்து எடுத்துக்காதீங்க, ரோஸ்டடு தான் நல்லாயிருக்கும். பச்சை கடலை வந்து ஸ்மூத்தியோட டேஸ்ட் வந்து கெடுத்துரும். அதனால் பச்சை கடலை வந்து வேணாம், நம்மளுக்கும் ஒத்துக்காது. அப்புறமா நாள் நைட்டே நீங்கள் நட்ஸு ஊற வச்சுருந்தீங்கன்னா நட்ஸை வந்து எடுத்துக்கலாம். 5 பாதாம், 5 கேஷ்யூ நட் 5 சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் அது நல்லது. ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு 15 எடுத்துக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து கெயின் ஆகும். அது ஊற வச்சு சாப்பிடும்போது. அது கூட வந்து வால்நட் வந்து ஒரு 5 இல்லை ஒரு 3 நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 5 அன்சால்ட்டட் பிஸ்தா வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 7க்கு மேலே தாண்டாமல் பார்த்துக்கோங்க, ட்ரை கிரேப்ஸை தவிர. இது எல்லாத்தையுமே நைட்டே ஊற வச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். இது டெய்லியும் என்னால் நட்ஸ் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ அவங்க வந்து இது கூட ஒரு கை எக்ஸ்ட்ரா நட்ஸுக்கு பதிலாக ஒரு கை எக்ஸ்ட்ரா கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ஸ்மூத்தி ஆக்கிடுங்க. சாதம் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்மூத்தி சூப்பராக ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். தேவையான அளவு பால் ஊற்றி ஸ்மூத்தி அடிச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். பால் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. இன்னொரு பெரிய டவுட்டு, சுகர் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டார்க் சாக்லேட் இருக்கும் இல்லையா, ஹோம்மேட் சாக்லேட் இல்லை ஒரிஜினல் டார்க் சாக்லேட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்காக டேட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் வந்து ஊற வைக்கும் போதே நட்ஸோடு சேர்த்து நீங்கள் தாராளமாக ஊற வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெய்லியும் தான் நான் குடிக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டுக்கோட்டான்னு கேட்டால் ஓகே, வெயிட் போடுற வரைக்கும் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மந்த் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம குடிக்காமல் இருக்க போகிறதே கிடையாது. ஏதோ ஒரு இதில் நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸோ எங்கே போனாலும் உங்களுக்கு ஒயிட் சுகர் தானே கிடைக்குது, அப்படி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நான் கொஞ்சமாக தான் அடிச்சிருக்கேன், அதனால தான் ஒரு 1/2 கிளாஸ் தான் வந்திருக்கு. நீங்கள் இதில் ஒரு 3/4 கிளாஸ்னாவது குடிங்க. இதை எப்போ குடிக்கலான்னு கேட்டால் 11 மணிக்கு குடிங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 11 o'clock வந்து இதை வந்து குடிங்க.
அதுக்கப்புறம் 11 உங்களால் குடிக்க முடியலன்னா 3 மணிக்கு கூட நீங்கள் குடிக்கலாம். ஆனால் நைட் டைமில் வந்து குடிக்க வேணாம். ஏன்னா அது வந்து செரிக்காது. ஏன்னா நம்ம வாழைப்பழம் அடிக்கிறோம், சாதமும் போடுறோங்கிறனால உங்களுக்கு செரிக்காது, கம்முன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து டைம் பிரிச்சுக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் குடித்தோடனே வயிறு வந்து கம்முன்னு ஆகிடும். அப்படியே உட்காந்துடாதீங்க. மதியானம் சாப்பாடு வந்து உங்களால் சாப்பிட முடியாது. ஆனால் சும்மா இதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. இதுக்காக எக்ஸசைஸ்லாம் நான் பண்ண சொல்லலை. கொஞ்சம் ஏதாவது ஆக்டிவாக இருங்க. உங்களுக்கு செரிக்கணும் இல்லையா, உட்காந்தே இருந்தால் செரிக்காது, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வெயிட் கெயினுக்கான ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னால நல்லா தண்ணி குடிச்சிக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. எல்லா வேலையும் செய்யணும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டுக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். நெய், நல்ல நல்ல ஆரோக்கியமாக உடம்பு வெயிட் ஏற்றுறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ நல்ல நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த ஸ்மூத்தியை குடிச்சிட்டு வாங்க. நான் அடுத்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். எந்தெந்த டைமிங் வந்து பிரிச்சுக்கலாம், என்ன மாதிரிலாம் ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நீங்கள் நல்லா தூங்குறீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, தைராய்டு எதுவும் இருக்கா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு செக்கப் தான், பயமுறுத்தலை நான் உங்களை. தைராய்டு ப்ராப்ளம் எதுவும் இருக்கா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. நல்லா தூங்கணும். அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம கேட்கவே வேணாம், அதுவாகவே நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கும். அதனால் இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் எல்லா பிரச்சனையுமே பாதி வந்து சரியாகும். சில பேருக்கு வெயிட்டு போடும், சில பேருக்கு வெயிட் வந்து குறையும். பசிக்கவே மாட்டேங்குதா, அப்போ பசிக்கிறதுக்கு ஏதாவது சூப்போட சாப்பாடு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல எது உங்களுக்கு பிடிக்குமோ, என்னென்ன ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க. பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிடிக்காதது எதுவுமே நம்ம வற்புறுத்தி உள்ளே வந்து நுழைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக வந்து நீங்கள் சாப்பிடுங்க. கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன ஆகும்னா, நல்லா சாப்பிட்றோம், உடம்பு வந்து அசைக்காமல் அப்படியே ஆக்டிவாகவே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அது ஒரு சைடாகவே வெயிட் போடும். ஒன்று வயிற்றில் மட்டுமே வெயிட் போடும், தொப்பை மட்டும்தான் இருக்கும். சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, தொப்பை இருக்கும், பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. அதுக்காக நல்ல வேர்வை ஒழுக உடம்பு குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ்லாம் அந்த மாதிரிலாம் நான் பண்ண சொல்ல. கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. இந்த ஸ்மூத்தியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் இந்த வீடியோவை முடிச்சுட்டேன். இந்த விஷயம் வந்து கேட்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கேளுங்க. இது சொல்ல வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து ஷர்மிகா டாக்டர், அவங்களே ஒரு டுபாக்கூர் டாக்டர், நீ என்ன அவங்களோட சேனலை ப்ரமோட் பண்ணுற, அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மோசமாக கமெண்ட் பண்ணுறீங்க. நான் அந்த கமெண்ட்டெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் டெலிட் பண்ணிவிடுவேன். இன்னொன்று என்னென்னா, அவங்க சொன்ன பியூட்டி டிப்ஸு, ஸ்கின் கேர் டிப்ஸு, ஹோம் ரெமடிஸ் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி போடுறோம். அதில் தப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் அவங்க சொன்னது தப்பாகவே இருக்கலாம், தப்பு தான். ஆனாலும் அவங்க சொன்ன நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க, அதையும் நம்ம பார்க்கணும். இது வந்து என்னோட ஒப்பீனியன். எனக்கு அவங்களோட நிறைய பியூட்டி டிப்ஸு, ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து நிறைய ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து போட்டிருக்கேன். சில டிப்ஸ் வந்து என்னோட டிப்ஸு, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அவங்க வந்து உங்களுக்கு என்ன டிப்ஸு தெரியுமோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நான் ஷேர் பண்ணதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் அதை யாருமே கேட்கவே இல்லை. எடுத்தோடனே போயிட்டு இது ஷர்மிகா ஷேர் பண்ணவே இல்லை, நீங்கள் உடனே வந்து இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. முதல்ல வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஐடியிலிருந்து போலி டாக்டர், இவ சொல்கிறத நீ கேட்குற, அப்படி இப்படின்னு கேவலமாக கெட்ட வார்த்தையிலலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களே. அவங்க டாக்டரா 75% வந்து ஹோம் ரெமடிஸ் சொன்னாங்களே. ஹோம் ரெமடிஸ் சொன்னவங்களெல்லாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கவே மாட்டிங்களா நான் கேட்குறேன். அது எப்படி ஒரு வேலை பொழப்பே இல்லாமல் ஒரு 7 ஐடி 8 ஐடி ஒரே மாதிரியாக க்ரியேட் பண்ணி அந்த ஒரு ஐடியிலேருந்து 10 மெசேஜ் 15 மெசேஜ் பண்ணுறீங்களே, அதுவும் கெட்டதாக அசிங்கமாக தப்பாக அத்தனையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். நீ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து தப்பாக அசிங்கமாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேராகிராஃபாக நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் டெலிட் செய்யப்படும். நான் வந்து டாக்டர் ஷர்மிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, ப்ரமோட்டும் பண்ணலை. பட் அவங்க சொன்ன நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்கலாம், நான் கெட்ட விஷயங்கள்னே சொல்லிட்டேன், தப்புன்னே சொல்லிட்டேன். அதை மட்டுமே வச்சு மொத்தமாக பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.